எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா காத்திருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சில காரியத்தை நம்மளை நிதானிச்சு பார்க்க, ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் விரும்புறார். நம்ம இன்னைக்கு எப்படின்னா பழச நம்ம நினைக்கிறதே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பு வர வர நாம தான் முன்னேறணும். நம்முடைய சுயம்தான், நான் தான், என்னுடைய ஞானம், என்னுடைய பலன், என்னுடைய அறிவு, இதாலதான் நம்ம இன்னைக்கு ஒரே இடத்துல இருக்கிறோம். என்னைக்கு உங்களை நடத்தி கொண்டு வந்தவரை ஏசப்பாவை நீங்க அடிக்கடி உங்களுடைய பழைய வாழ்க்கையை நீங்க நினைக்கிறீங்களோ, அன்னைக்கெல்லாம் கர்த்தர் உங்களை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போவார். ஒரு வேதத்துல ஒரு 2 உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். சவுலையும் தாவீதையும் ஒப்பிடுறேன். சவுல் கர்த்தரை மறந்துட்டாரு. கர்த்தர் எதற்காக கழுதையை தேட போன சவுலைத்தான் கர்த்தர் பெரிய ராஜ்யபாரத்தை கொடுத்து அவரை உயர்த்தினாரு. கழுதையை தேட வந்தவன எப்ப மறந்துடுறாரு அப்படின்னா, ராஜான்ற அந்தஸ்து வந்தவன. ஆனா ஆடுகளுக்கு பின்னாடி இருந்த தாவீதை பிடிச்சாரு. அவர் அரண்மனையில படுத்திருந்தா கூட 7 தடவை துதிக்கிறார். அதிகாலையில விழித்துக் கொள்றாரு. வனாந்திரத்திலையும் கர்த்தர் தான், அரண்மனையிலையும் கர்த்தர் தான், சொந்த மகனால வனாந்திரத்துல துரத்தப்படுறப்பையும் கர்த்தர் தான். இன்னைக்கு உங்க வேலையில ஒரு உயர்வு. ஆரம்பத்துல குடிசையா இருந்த வீடு இன்னைக்கு கட்டடமா மாறிடுச்சு. நீங்க முழங்கால வெறுமையா இருந்த தர இன்னைக்கு பெரிய மாடி சர்ச்சைகள் ஆரம்பிச்சிருச்சு. ஜனங்களை நிறைய நிரப்பி இருக்காரு. ஆனா நம்ம பாருங்க மாறலையே. நம்ம தான் அவரை மறந்துட்டோமே. ஜனங்கள் இன்னைக்கு கொஞ்சம் காணிக்க கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மள பாருங்க, அப்படியே கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்ணோன்னா இப்ப அவங்க பக்கம் சாஞ்சிட்டோம். கர்த்தர் நடத்தி கொண்டு வந்து மறந்துட்டோம். அதுதான் இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தாங்க. எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 4, 5, 6வது வசனத்துல அவர் அப்படியே வேதனையா அங்கலாய்ப்பா சொல்றாரு பாருங்க. யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும், அவாந்தர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும், வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும், ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியேறாமலும் இருக்கிற தேசமான வனாந்திரத்திலே எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு தூரப்பட்டு மாயைகளை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள். இந்த 2வது வசனத்தை பாத்தீங்கன்னா, 40 வருஷம் உபாகமம் 8ல சொல்லுது பாருங்க. அவங்களுக்கு கால் வீங்கல, சரீரம் புதுசு. பாருங்க, கானான் இவங்க எல்லாம் விதைக்க கிடையாது. கானான் தேசம் பாருங்க, இவங்க நல்லா உற்பத்தியா இருந்து நல்லா சாப்பிடறவங்க இல்ல. கர்த்தர் இவங்க அங்க இருக்கிறவங்களை விரட்டி இவங்களை கொண்டு வர்றார் தன்னுடைய ஜனத்தை. ஆடுகளை போல வனாந்திரத்துல பாருங்க, ஒரு மனுஷனும் குடியிருக்காத இடத்துல கர்த்தர் கொண்டு வர்றார். ஆனா அங்க போன உடனே கர்த்தரை மறந்துட்டான். இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான். ஆரம்ப பழைய வாழ்க்கை யாராவது நினைக்கிறீங்களா? இன்னைக்கு தான் இந்த ஆபீஸ்ல இருக்க சீட்டு, இன்னைக்கு தான் உங்களுக்கு ஒரு பாருங்க, உங்களை ஒரு மனுஷனாவே பாக்குறாங்க. அன்னைக்கு உங்களை யாரும் மனுஷனை பார்க்கல. கர்த்தர் பார்த்தாரு, மனுஷன் பார்க்கல. உங்க உறவு பார்க்கல, உங்க சொந்தம் பார்க்கல. உன் பிள்ளை கூட இன்னைக்கு தான் மதிக்குது கர்த்தர் இருக்கிறதால். ஆனா என் தேவன் தாயின் கருவில உன்னை முன்குறிச்சார். இதுவரைக்கும் அவர் தான் நடத்திட்டு வர்றார். அதான் எரேமியா பாருங்க 4, 5வது வசனம் நான் படிக்கும் பொழுது எனக்கே ரொம்ப உடைக்கப்பட்டேன். ஏன்னா யோசிச்சு